ஹலோ தேவஸ். கார் பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் உள்ள சீட் கவரை பார்த்தாலே ஒரு டிஸ்கஸ்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா கஸ்டமர் அவங்க ரெப்போட பேச்சை கேட்டு சீட் கவரே போடாமல் விட்டுட்டார் காருக்கு. ஸோ கம்பெனி செய்கிறது நிறைய பேர் உங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருப்பாங்க, சீட் கவர் போடாமல் இருங்க, அதான் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி போடாமல் இருக்க சீட் கவர் நிலமையை பாருங்கள். என்னப்பா எங்களை இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னா, சீட் கவருக்குன்னே சீட் கவர் ஃப்ரெண்ட்லி ஏர் பேக் அப்படின்ற ஒரு சீட் கவர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம கியா செல்டாஸ் அந்த வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய மெட்டீரியல் பேர் அட்லாண்டாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சோஃபாவுக்கு போடக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல் நம்ம கார் சீட்டுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ இதோட மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா எத்தனை லேயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வெளியே சாஃப்ட் லேயர் இருக்குது, உள்ளார பார்த்திங்கன்னா நல்லா ஃபேப்ரிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்பைரில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 1mm ஃபோம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இது பண்ணி அப்புறம் சீட் கவருக்கு பில்ட் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் சீட்டோட லைஃப் செம்மையாக இருக்கும். சீட்டோட அந்த ப்ரெஸ்ஸிங் இதை பாருங்களேன், எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். ஸோ சீட் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கம்பல்சரி உங்கள் காருக்குள்ளே எல்லோரும் ஏற ஆசைப்படுவாங்க. ஸோ அதை மணிக்கு பேட்சியாக இல்லாமல் இது மணிக்கு ப்ரொஃபஷ்னலாக சீட் கவர் நம்ம மேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்கிற சீட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்லி சீட் கவர்ஸ் நம்மகிட்ட நிறைய டைப்பில் இருக்குது. ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.